எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நமது ஊர் உடப்பில் தற்பொழுது ஏற்பட்டிருக்கும் கடலரிப்பு சம்பந்தமான ஒரு வீடியோ. பலர் என்னை காணும் இடங்களிலும் அது மட்டுமில்லாமல் மெசேஞ்சர் மூலமும் உடப்பு கடலரிப்பு சம்பந்தமாக ஒரு வீடியோ வெளியிடுமாறு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஸோ அதன் காரணமாகத்தான் நான் இந்த வீடியோவை வெளியிடுகின்றேன். இந்த கடலரிப்பு சம்பந்தமாக பலரும் சோஷியல் மீடியாவில் பல வீடியோக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்களும் இந்த ஊரை சேர்ந்தவர்கள் தான் என்ற உரிமையோடு இந்த கடலரிப்பு சம்பந்தமாக அதை தடுப்பதற்கு ஒரு சிறு முயற்சி ஒன்றை மேற்கொண்டுள்ளோம். அது சம்பந்தமான வீடியோ தான் இது. உடப்பில் கடலரிப்பு ஏன் ஏற்படுகின்றது, அதற்கான மூல காரணங்கள் என்ன என்பதை விளக்கியும் அது சம்பந்தமான பல விடயங்களை உள்ளடக்கியும் மதிப்புக்குரிய இலங்கை ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்தியிருந்தோம். எங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்கள் எங்களுக்கு எழுத்து மூலமாக அனுப்பிய கடிதம்தான் இது. இந்த கடிதத்தை ஆங்கிலத்தில் அனுப்பியுள்ளார். நான் அதை தமிழில் சுருக்கமாக கூறுகின்றேன். இந்த கடிதம் எனது கணவர் மூலம்தான் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டது. ஆகவே ஜனாதிபதி எனது கணவரின் பெயரில் தான் இந்த கடிதத்திற்கு பதில் அளித்துள்ளார். உடப்பு கடலரிப்பு சம்பந்தமாக என்ன அவர்கள் ஆக்ஷன்ஸ் எடுத்துள்ளார்கள் என்றும் இதில் குறிப்பிட்டுள்ளார்கள். முதலாவது, உடப்பு பகுதியில் கடலரிப்பால் ஏற்படும் அசௌகரியங்கள் தொடர்பாக மேலே குறிப்பிடப்பட்ட வைரையா மங்களேஸ்வரன் அவர்கள் மாண்புமிகு ஜனாதிபதிக்கு எழுதியுள்ள விடயத்தை இதில் இணைத்துள்ளோம். இரண்டாவது, இவ்விடயத்தை ஆராய்ந்து தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்குமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மூன்றாவது, மேலும் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து விண்ணப்பதாரருக்கு, அதாவது திரு வைரையா மங்களேஸ்வரன் அவருக்கு அறிவித்து அதன் ஒரு பிரதியை எனக்கும் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நான்காவது, இவ்விடயத்தில் தங்களின் ஒத்துழைப்பு மிகவும் பாராட்டப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கடிதத்தின் சாரம், அதாவது உடப்பு பகுதியில் கடலரிப்பு பிரச்சினை தொடர்பாக ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட மகஜர், அதாவது கோரிக்கை கடிதத்தை பெற்றுக்கொண்ட ஜனாதிபதி செயலகம் செயலாளருக்கு அனுப்பி விசாரித்து நடவடிக்கை எடுத்து விண்ணப்பதாரருக்கு அறிவிக்குமாறு உத்தரவிட்டுள்ளது. இந்த விடயங்கள் தான் இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் உடப்பு கடலரிப்பு சம்பந்தமாக இலங்கை பிரதமருக்கும் ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது. அவரிடம் இருந்தும் எங்களுக்கு ஒரு பதில் கிடைத்தது, அதாவது கடிதம் மூலம் பதில் கிடைத்தது. அந்த கடிதத்திலும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் உடப்பு கடலரிப்பு சம்பந்தமாக துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அங்கு அந்த ஏரியாவுக்குரிய, அதாவது அந்த பிரதேசத்துக்குரிய அதிகாரிகளுக்கு தாங்கள் கடிதம் மூலம் அறிவித்துள்ளதாகவும் கூறியுள்ளார்கள். ஆகவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கடலரிப்பு சம்பந்தமாக துரிதமாக செயல்படத்தான் வேண்டும். எனவே இந்த செயலை விரைவாக செய்வதற்கு எங்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் தேவை. தயவு செய்து இதில் அக்கறை கொண்டவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். எமது ஊர் எமது கண்முன் அழிவது எமக்கு மிகவும் கவலைக்குரிய விடயம். ஆகவே ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதை போலத்தான் இந்த செயற்பாடும். நாம் எமது ஊரை காப்பதற்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்தால், அதாவது ஒன்றுபட்டு செயல்பட்டால் இந்த கடலரிப்பை இருந்து எமது ஊரை பாதுகாக்க முடியும் என்பதே எனது இந்த வீடியோவின் முக்கிய நோக்கமாக உள்ளது.